உருளைக்கிழங்கு வச்ச ஸ்நாக்ஸு யாருக்கு தாங்க பிடிக்காது அப்படின்னு முழுசாக சொல்ல முடியாதுங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு அப்படிங்கும்போது உருளைக்கிழங்கு வச்சு எந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் மல்லித்தழை, வெங்காயம், ஹாஃப் லெமனோட சாறை புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வேணான்னா உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மாவு ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக 1½ கப்பு மைதா மாவில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு கொஞ்சமாக ஓமம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சின்ன சைஸ் அளவுக்கு மாவை எடுத்து நல்லா நெய்ஸாக பருத்தி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக பருத்தினதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி வச்சுக்க மசாலாவை எல்லா பக்கம் ஆகிற மாதிரி நல்லா நெய்ஸாக அதையும் தேய்ச்சதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸுமே கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கை வச்சு ஒரு பீஸ் எடுத்து லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டா எண்ணெய் சூடாகும்போது ஒன்றா போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்றா போட்டு மெதுவாக திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதாவது நல்ல கோல்டன் கலர் அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு நல்லா அந்த மொறுன்னு எண்ணெய் இந்த அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக யாருக்கு தாங்க பிடிக்காது. இப்படி நம்பிக்கை தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணி ஹஸ்பண்ட் வீட்டு கொடுத்துட்டா பரவாயில்லையே, அவருமே சாப்பிட்டாருங்க. இப்படி நீங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு ரெடி தானே? ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிட்டு தான் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.